அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் டிஎன்ஏல முக்கியமான செய்திகள் பத்தி பார்க்குறோம். ஸோ இன்னைக்கு என்ன செய்தி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புக்கர் பரிசு பத்தி குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ சர்வதேச புக்கர் பரிசு, இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான விருத வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ இதுல இந்தியர்களுக்கு இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது இந்த வருஷத்துக்கான விருது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2 பேருக்கு வந்து வழங்கப்படும். சரியா? ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோக்கல் லாங்குவேஜ் ஆர் எல்ஸ் நேட்டிவ் லாங்குவேஜ்ல கதை எழுதின எழுத்தாளருக்கு. இன்னொருத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கதைய வந்து ஆங்கிலத்தில மொழிபெயர்த்தவங்களுக்கு. சரிங்களா? டிரான்ஸ்லேட்டருக்கு. சரிங்களா? ஸோ அப்ப 2 பேருக்கு எப்பயுமே இந்த இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ் அப்படிங்கிறது வழங்கப்படுது. ஒருத்தர் லோக்கல் லாங்குவேஜ்ல எழுதியிருப்பாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, அத டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த வகையில இந்தியர்களுக்கு இந்த வருஷம் வழங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம். எந்த மாநிலத்த சேர்ந்தவங்களாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கர்நாடக மாநிலத்த சேர்ந்தவங்களாக இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ கர்நாடகாவ சேர்ந்த பானு முஸ்தக் அப்படிங்கிற இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கன்னட மொழியில நெறைய சிறுகதைகள வந்து எழுதியிருப்பாங்க. ஸோ அந்த சிறுகதைகள் எல்லாத்தையுமே தொகுத்து ஆங்கிலத்தில மொழிபெயர்த்து, அதற்கு ஹார்ட் லேம்ப் அப்படின்னு சொல்லி பேர் வச்சு யாரு வெளியிட்டிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா பாஸ்தி அப்படிங்கிறவங்க வெளியிட்டிருப்பாங்க. ஓகேங்களா? ஹார்ட் லேம்ப். ஓகேவா? ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற பேர் வச்சு மொழிபெயர்த்து வெளியிட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இவங்க 2 பேருக்கும் தான் பார்த்தீங்கன்னா, இந்த வருஷத்துக்கான அந்த புக்கர் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரியா? மொத்தம் இவங்களுக்கு பரிசு தொகை பார்த்தீங்கன்னா, 57,00,000 அதாவது 50,000 பவுண்ட் அப்படிங்கிற கணக்குல வந்து இவங்களுக்கு குடுப்பாங்க. சரியா? ஸோ, ஆ இந்த ஒரு செய்திய பொறுத்தவரைக்கும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, கன்னட மொழியில எழுதக்கூடிய எழுத்தாளர் பேரு வந்து நமக்கு பானு முஸ்தக். அவங்க எழுதின அந்த சிறுகதைகள வந்து தொகுத்து ஹார்ட் லேம்ப் அப்படிங்கிற பெயர்ல வெளியிட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா பாஸ்தி. அவங்களுக்கு தான் இந்த வருஷம் இன்டர்நேஷனல் புக்கர் பிரைஸ், சர்வதேச புக்கர் பரிசு அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு முக்கியமான இருந்த செய்தி. நன்றி. சுரேஷ் ஐஏஎஸ் அகாடமி வெற்றியின் முகவரி.